இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க லைஃபே செட்டில்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சேலரி, அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பா இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தான். அதுவும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்புங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நிரந்தரமான மத்திய அரசு வேலை வாய்ப்பு. இதற்கு நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணணும். ஸோ தெளிவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே சென்னை தான். ஓகே, நிறைய போஸ்ட் இருக்கு. நீங்க மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாங்க. அதாவது பொது பிரிவினர், ஓபிசி, இடபிள்யூசி சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும். அதாவது அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் இல்லை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஃபீஸ் இல்லை. அதை அவங்க தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிவிட்டாலே போதும். மத்திய அரசு நிறுவனமான சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஒரு மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இங்கேருந்து இப்போ பல்வேறு ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. இதற்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண வர மே 19 லாஸ்ட் டேட். ஆஃப்லைன்ல அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்றதுக்கு வர மே 29 லாஸ்ட் டேட். வேற லெவல் சேலரிங்க. ஆரம்ப சம்பளமே கிட்டத்தட்ட 38,000 மேல இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸா இருக்கட்டும், ஸ்டாஃப் குவார்டர்ஸா இருக்கட்டும், அஃபிஷியல் அக்கமடேஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அண்டர் கவுன்சில் சர்வீஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவங்க ஒரு பேராவே கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன விதமான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தரலாம். போஸ்ட் கோடு பாருங்க, JSA, அதாவது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஹிந்தியில எடுக்கிறாங்க. இதுல வந்து ஒரு வேகன்சி இருக்கு. அது வந்து ஓபிசி கொடுத்துருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த பிரிவில் வர ஓபிசி மட்டும்தான் இந்த முதல் பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது இவங்க வந்து ஜெனரல் ஹிந்தியில. ஸோ இதற்கான சேலரி பாருங்க, 19,900. அதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 37,885 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு சம்பளம் சென்னையில். ஓகே, 31 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருக்கீங்க பிளஸ் 3 இயர்ஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லா பதவிக்கும் என்ன ஏஜ் லிமிட்டோ அதுல இருந்து நீங்கள் 5 வருஷமும் 3 வருஷமும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன வரும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு டைப் பண்ற நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தியில பர் மினிட்டுக்கு 30 வேர்ட்ஸ் டைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, அடுத்த பதவி பாருங்க, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் FNDல எடுக்கிறாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா அதே சம்பளம் தான். இதுக்கு வந்து பொது பிரிவுனா 28 வயசு வரையும், எஸ்சினா 33 வயசு வரை அப்ளை பண்ணலாமா? ஏன்னா 2 பதவி தான் இருக்கு. அதுல ஒன்னு யூஆருக்கும் ஒன்னு எஸ்சிக்கும் கொடுத்துட்டாங்க. எஸ்சி உள்ள பதவி எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் யூஆர்ல உள்ள பதவிக்கு எந்த பிரிவை சேர்ந்தாலும் நீங்க யூஆர்ல இருக்கிற அந்த ஒரு பதவிக்கு நீங்க வந்து போட்டி போடலாம். ஆனா நீங்க எந்த பிரிவா இருந்தாலும் யூஆர்ல தானே நீங்க போட்டி போடுறீங்க. அப்படின்னா யூஆருக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கு. நீங்க எஸ்சியாவும் இருந்தாலும் சரி, எஸ்டியாவும் இருந்தாலும் சரி, ஓபிசியா இருந்தாலும் சரி, யூஆர்ல இருக்கிற பதவிக்கு நீங்க போட்டி போட்டீங்கன்னா யூஆருக்கு என்ன வயது வரும்போ அதுதான். அந்த இடத்துல உங்களுக்கு வயது வரம்புல தளர்வு அப்படிங்கிறது பொருந்தாது. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் கம்ப்யூட்டர்ல டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல பர் மினிட்டுக்கு 35 வேர்ட் கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹிந்தியில நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்க கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ல கேட்குறாங்க. ஒரு பதவி இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு. அதே மாதிரி ஜூனியர் ஸ்டினோகிராஃபர்ல கேட்குறாங்க. 4 வேகன்சி. யூஆர்ல 3, ஓபிசியில் 1 இருக்கு. 12th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான், ரெண்டுமே கிடையாது. இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தியில பர் மினிட்டுக்கு 80 வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு அந்த ஸ்பீட்ல வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பதவிக்கு அதே தான், 12th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். பர் மினிட்டுக்கு 30 வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல டைப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த டைப்பிங் இல்லைனா ஸ்டெனோ அப்படிங்கறது கேட்டுக்காங்க. அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுமே இவங்க வந்து வைப்பாங்க. ஸோ வெறுமனே 12th பாஸ் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. பிளஸ் இந்த ஸ்கில், அந்த டைப்பிங்கோ இல்லை ஸ்டினோவோ அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். CSIRCMS.RES.in இதுதான் இந்த வெப்சைட்ல அஃபிஷியல் கெரியர் பேஜ்ல இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இதற்கான ஸ்கீமு, சிலபஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை தான். சென்னையில் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள்
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து வர மே 19, அதாவது ஆன்லைனில். அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க 29 வரையும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணுங்க. அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை போட்டு நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. அதாவது இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை அதோட இடத்துல வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பாதி பேப்பர்லையும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி உங்களோட சைனை போட்டுருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அதோட சேர்த்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு, மார்க் ஷீட்ஸோட ஜெராக்ஸு, ஏஜுக்கான ஜெராக்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஜெராக்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. ஜெராக்ஸையுமே நீங்கள் இணைக்கணும். அந்த ஜெராக்ஸ் கீழே யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சைனை நீங்கள் போட்டுடணும். ஏன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்டஸ்ட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் வந்து இணைக்கணும். ப்ளஸ் வந்து ஃபீ இருக்குது அப்படின்னா ஃபீ பே பண்ணுறதுக்கான அந்த ரிசிப்டையுமே நீங்கள் அவங்களுக்கு வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். ஆஃப்லைனில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறது? ஆஃப்லைனில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கவருக்குள்ள தானே வைப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டுப்பீங்க. டூ அட்ரஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், சிஎஸ்ஐஆர் ரோட், தரமணி, சென்னை 6600113. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி மேலே இந்த கவருக்கு மேலே இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டு, என்ன போஸ்ட் கோடு அப்படிங்கிறதையுமே நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்வலப் மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த போஸ்ட் கோடு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது ஈஸி தான். என்ன போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜெனரல் ஹிந்தி, இதுதான் போஸ்ட். போஸ்ட் கோட் அப்படிங்கிறது இது வரைக்கும் பாருங்க, JSA அப்படிங்கிறது. இந்த பதவினா இதுல இருந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் FNDA, போஸ்ட் கோடு வந்து JFA அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து IMPS பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம், பண்ணி அதற்கான அந்த டிரான்சாக்ஷன் இது இருக்கும்ல, அதை நீங்கள் அவங்களுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் அனுப்புகிறப்போ அந்த ப்ரூஃபையுமே நீங்கள் அவங்களுக்கு வச்சு அனுப்பிவிட்ற வேண்டியதுதான். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டீட்டெயிலாக ஒன் டைம் நீங்கள் இதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.